21 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஜெயம் ரவிக்கு அந்த பேர் வந்ததுக்கு காரணம் இந்த படம். அதுதான் ஜெயம். ஆமா, என்ன இப்ப பத்தி சொல்லிட்டே இருக்க? போ போயா போ போ. இந்த வீடியோல ஜெயம் மூவில நடிச்சவங்க அப்ப எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போறோம். கூடவே அவங்க கேரக்டர்ஸ்ன ப்ளஸ் அவங்கள பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸையும் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயம் ரவி உண்மையான பேர் மோகன் ரவி. இந்த படம் நடிக்கும்போது அவருக்கு வயசு 23. இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது பயங்கர ஃபீவர், ஆனால் அதோடய ஆடி இருக்காரு. அது எந்த பாட்டுன்னு கடைசியில் சொல்கிறேன். சதா உண்மையான பேர் சடாஃப் முகமது சையத். இந்த படம் நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு 19. இந்த படத்தில் இவங்க சொல்கிற ஃபேமஸான டைலாக் போயா போ போ. ரேஷ்மி மேனன். இந்த படம் நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு 14. இந்த படத்தில் சின்ன வயசு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இனிது படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கோபிச்சந்த் முழு பேர் தொட்டம்புடி கோபிச்சந்த். இந்த படம் நடிக்கும்போது இவருக்கு வயசு 24. தெலுங்கு ஆக்டர். இவர் வர சீனே பயங்கரமாகவும் பரபரப்பாகவும் இருக்கும். திலீப் குமார் சால்வாடி. இந்த படம் நடிக்கும்போது இவருக்கு வயசு 18. வில்லனோட சின்ன வயசில் வர மாதிரி நடிச்சிருப்பார். ராஜீவ் உண்மையான பேர் ராஜசேகர். இவரோட ஏஜ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். பிரகதி முழு பேர் பிரகதி மகாவடி. இந்த படம் நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு 28. ஹீரோயினுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. பாக்யராஜோட படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நிழல்கள் ரவி உண்மையான பேர் ரவிச்சந்திரன் சமன்னா. இந்த படம் நடிக்கும்போது இவருக்கு வயசு 47. வில்லனுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். நளினி. இந்த படம் நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு 37. வில்லனுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. கல்யாணி உண்மையான பேர் பூனிதா ஜெயம். இந்த படம் நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு 13. சில படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காங்க. சில சீரியல்ஸ்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. செந்தில். இந்த படம் நடிக்கும்போது இவருக்கு வயசு 52. ஹீரோயின் வீட்டில் வேலைக்காரனாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் இவருக்கு காமெடி பண்ணுறதுக்கு அவ்வளோவா ஸ்கோப் இல்லை. சுமன் செட்டி. இந்த படம் நடிக்கும்போது இவருக்கு வயசு 22. ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் காமெடியனாக நடிச்சிருக்காரு. ஜூனியர் பாலையா உண்மையான பேர் ரகு பாலையா. 90s கிட்ஸுக்கு பிடிச்ச மாயாமஞ்சந்திரா சீரியலில் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். ஷக்கீலா முழு பேர் ஷக்கீலா பேகம். இந்த படம் நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு 30. காலேஜில் ப்ரொஃபஸராக நடிச்சிருப்பாங்க. ரமேஷ் கண்ணா. இந்த படம் நடிக்கும்போது இவருக்கு வயசு 48. ஒரு குடிகாரனாக நடிச்சிருப்பார். மயில்சாமி. இந்த படம் நடிக்கும்போது இவருக்கு வயசு 38. வில்லனோட அல்லக்கையாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் அவ்வளோவா காமெடி பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் இவர் வர போர்ஷன்லாம் காமெடியாக நல்லா இருந்தது. இளவரசு. இந்த படம் நடிக்கும்போது இவருக்கு வயசு 39. இவரும் வில்லனுக்கு அல்லக்கையாக நடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். இந்த படத்தில் எல்லா சாங்குமே ஃபேமஸ் தான். அதில் ஒன்று திருவிழான்னு வந்தால் அந்த சாங்கு. இந்த சாங் ஷூட்டிங் அப்போ தான் ஜெயம் ரவிக்கு பயங்கரமான ஃபீவரு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஆடியிருப்பார். பிரகதி சதாவை விட 9 வயசு தான் பெரியவங்க. ஆனால் அவங்கள அம்மாவாக நடிக்க வச்சுட்டாங்க. இந்த படத்தோட சக்ஸஸ்னால ஹீரோ மோகன் ரவி அவரோட பேருக்கு முன்னாடி ஜெயம்னு போட்டு ஜெயம் ரவி ஆனார். இந்த படத்தை இயக்குன மோகன் ராஜா அவரோட பேருக்கு முன்னாடி ஜெயம் போட்டு ஜெயம் ராஜா ஆனார். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சொந்த ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோவை கூட ஜெயம் கம்பெனின்னு பேரை மாற்றிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கற்போம் தெளிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார்.